சொல்லுவாங்க, கோப்ரோ பேக்கேஜ். ஸோ இந்த கோப்ரோல வந்து ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி ப்ராடக்ட்டுங்க. இந்த இம்யூனிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சுவலா ஆயுர்வேதிக்குடைய ஒரு தாரக மந்திரம் எப்படின்னா என்னன்னா ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிறது தான் இது ஃபர்ஸ்ட்ங்க. எப்படிங்க, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம ஒரு நோய் வந்தப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐயோ காப்பாத்துங்க டாக்டர் காப்பாத்துங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்றதுங்கிறது எப்படிங்க, நம்ம நோயை வராம தடுக்கிறதுங்கிறது எப்படிங்க. ஸோ அதனாலதான் இதுக்கு பேரு இம்யூனிட்டி கிட்னு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கொரோனா மாதிரி பல வியாதிகள் வரதான் போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா முன்னாடிலாம் கேன்சர் அப்படிங்கிறது சினிமால பார்த்தங்க, இல்லைன்னா ஊர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியலைங்க. நல்லாவே இருக்கிறாங்க, திடீர்னு போனா உங்களுக்கு கேன்சர் ஃபோர்ஸ்ட் ஸ்டேஜிங்க, ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி ஆயிடுச்சிங்க. அது வெளியில காமிக்கல, முன்னாடி சிம்டம்ஸா காமிக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வயிற்று வலின்னு வச்சீங்களா, ஏதோ ஒரு பெயின் நினைச்சிடறாங்க. அப்புறமேட்டு போகும்போது இவ்வளவு பெரிய கட்டி ஆயிடுச்சிங்க, அது கேன்சர் கட்டி, உங்களால காப்பாற்ற முடியாதும்பாங்க. புரியுதுங்களா? கோலன் கேன்சர்ல சொல்றோம் இல்லைங்களா? ஏன் அந்த கோலன் கேன்சர்ல இன்னைக்கு நிறைய வருது திங்க் பண்ணி பாருங்க. அந்த காலத்துல இங்க பாத்திரம் விளக்குறதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த என்ன சொல்றது அடுப்பு கறி, இந்த என்ன சொல்றது சாம்பல்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு யூஸ் பண்றது எல்லாமே கெமிக்கலுங்க, எல்லாமே கெமிக்கல். இன்னைக்கு நீங்க என்னதான் பாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிக்விட போட்டு நல்லா கழுவுனாலுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பவுடர் மாதிரி வெள்ளையா ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகுங்க. ஸோ அது எல்லாமே கெமிக்கல். அப்ப ஒரு நாளைக்கு 1 மில்லிகிராம் கெமிக்கல் உங்க வயிற்றுக்கு போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கண்டிஷன்ல உங்களுக்கு கேன்சர் வருமா வராதா திங்க் பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, என்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் சார் நான் என்ன ப்ராடக்ட் சார் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டுன்னு என்கிட்ட கேட்டாலே நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா சொல்லுவேன், 3 ப்ராடக்ட் உடனே மாத்துங்க. நம்ம யூஸ் பண்ற சோப்பு, நம்ம யூஸ் பண்ற பேஸ்ட், நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா இந்த உச்சந்தலை இருக்கு இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா, உச்சந்தலை மூடிச்சான்னு கேட்பாங்க. அந்த இடத்துல உச்சந்தலையில வந்து நீங்க எதை வச்சாலுமே உள்ளார இறங்கும். ஊடுருவ தன்மை ஜாஸ்தி. நம்ம உடம்புல வந்து 3 இடத்துல ஊடுருவ தன்மை ஜாஸ்தி. உச்சந்தலை, தொப்புள், கை நகம், கால் நகம், இதெல்லாம் இன்டெப்த் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, 2வது கண்கள்மாங்க. அது அப்படியே உள்ளார ஓடும். இன்னைக்கு எல்லாருமே கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்றோம். நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன், ஒரு நாளைக்கு 1 மில்லிகிராம் கெமிக்கல் உள்ளார போட்டுமே, அப்ப நம்ம மூளைக்கு போற நரம்பு பாதிக்குமா பாதிக்காதா? நீங்க பக்கவாதம் வர எத்தனை பேருக்கு பக்கவாதம், பேராலிசிஸ் சாதாரணமா இன்னைக்கு பக்கவாதம் நிறைய பேருக்கு வருது. எத்தனைக்கு காரணம் என்னன்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாதனாலதான். அதுக்குதான் நம்ம கம்பெனி கொடுத்துருக்குது ஸ்டெம் செல்லுங்க, ஸ்டெம் செல். ஓகேங்களா? ஆப்பிள், அதுக்கப்புறம் திராட்சை. சார் இதை வந்து நீங்க வாங்கி யாருக்கும் விற்கிறதுக்கு கிடையாது, திங்க் பண்ணிக்கங்க, இது விற்கிறதுக்கு கிடையாது, உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு. 6500 ரூபாய் பல வியாதிகள் இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அதுக்காக தான் கம்பெனி இம்யூனிட்டி கிட்னு இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து சார் நான் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த 6500 ப்ராடக்ட் யாருக்கா சேல்ஸ் பண்ணணுமானா தயவு செய்து அந்த மைண்ட்ல வராதிங்க. நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் உங்க உயிரை காப்பாத்திக்கிங்க. இன்னைக்கு யாரு தைரியமா சொல்லுங்க பாருங்க, யாருக்கு எனக்கு வியாதி வராதுன்னு சொல்ல முடியும் சொல்லி திங்க் பண்ணி பாருங்க. சோ நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து சேஃப் ஆகிறதுக்கு நான் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸ்டெம் செல் 28 பீஸ் இருக்கு, டெய்லி ஒண்ணுன்னா ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் வாட்டர். இன்னைக்கு பல வியாதிகள் வர்றதுக்கு காரணம் தண்ணி ஒண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணியை வந்து செக் பண்றதுக்கு வந்து ஒரு இன்னைக்கு ஸ்டிக் எல்லாம் வந்துருச்சுங்க. உங்க வீட்டுல இருக்கிற தண்ணிய ஒரு ஸ்டிக் இருக்குங்க, அதை வாங்க, பேப்பர் மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்கலைன் டெஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கி உங்க வீட்டுல இருக்கிற தண்ணியில வச்சு எடுத்தீங்கன்னா அது மஞ்சள் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஆசிட் தண்ணின்னு அர்த்தம். அதே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா ஆல்கலைன் வாட்டர்னு அர்த்தம். அப்ப உங்க வீட்டுல இருக்கிற தண்ணி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க, மஞ்சள் கலர்ல இருக்கா அது ஆசிட் வாட்டர். அப்ப ஆசிட் தண்ணியை குடிச்சோம்னா நம்ம எப்படி சார் ஆரோக்கியமா இருக்க முடியும்? இன்னைக்கு எல்லா மினரல் வாட்டருமே பாத்தீங்கன்னா pH லெவல் 5க்கு கீழே தான் இருக்குங்க. அப்ப இந்த பிளாக் வாட்டர் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு நாளைக்கு 1 லிட்டருங்க ஒரு சின்ன பவுடர் அப்படி போட்டீங்கன்னா தண்ணியை கருப்பா மாறிடுது. இன்னைக்கு விராட் கோலி குடிச்சதுனால இந்த தண்ணியில ஃபேமஸ் ஆயிடுச்சிங்க. ஓகேங்களா? 2500 3000 வித்துட்டு இருக்கிறாங்க 1 லிட்டரு. நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ணீங்கன்னா 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்கு வருங்க 4500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது நம்ம மெம்பர்ஷிப்புக்கு 2400 ரூபாய் பிளாக் வாட்டர். சோ அப்ப நீங்க ஆசிடா இருக்கிற ரத்தம் ஆல்கலைனா மாறினுச்சுன்னா எல்லா உறுப்பும் சத்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா கார்டிசஸ் மைசிலியம் கொடுத்துருக்காங்க. உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ராஜமூலிகை இதுல மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சைபீரியன் ஜிங்சன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கா ரொட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனோடெர்மா. இங்க பாருங்க கார்டிசஸ் மைசிலியம் எல்லாமே 21 பெர்ரி. அதனாலதான் இந்த ரைனோத்தார் வந்து என்ன சொல்றாங்கன்னா 600 வியாதிக்கு காம்பினேஷன் சொல்றாங்க. 1-2 இல்ல சார், 600 வியாதிக்கு. அப்ப இது ஒரு 3-4 மாசத்துக்கு நீ எடுத்துட்டோம்னா நம்ம 600 வியாதில இருந்து தப்பிச்சுக்கலாமா?
ஸோ அதுக்குதான் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி கிட்னு இது 3 கொடுத்துருக்காங்க. இது 3 எம்ஆர்பி 14,000 ரூபாங்க, நமக்கு 6,500 கொடுக்குறாங்க. அதுக்கு 5000 பிவி. அதுலயே இன்னொரு பேக்கேஜ் இருக்கு. அது என்ன பேக்கேஜ் பாத்தீங்கன்னா, பிளாக் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி சப்போஸ் ஒருத்தர் பிளாக் வாட்டர் வாங்கி ஆல்ரெடி வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் வாட்டருக்கு பதில் 3 ரைனாத்தர் வாங்கிக்கலாம். ஒரு வத்தாகரி வட்டி, மூட்டு வலிக்கு ஒரு வத்தாகரி வட்டி, ஸ்டெம் செல்லு. இதுவும் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 15,500 ரூபாய், நமக்கு 6,500 ரூபாய் கொடுக்குறாங்க. இது இம்யூனிட்டி பேக்கேஜ். அடுத்தது ஒரு சூப்பர் டூப்பர் பேக்கேஜ், நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கிற பேக்கேஜ் இதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் கிட்டு. அப்ப வீட்டுக்கு சுகர் பேஷண்ட் இருக்காங்க சார், அப்ப வீட்டுக்கு நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? அப்ப அவங்க ஹெல்த் ஆயிடுச்சிங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னங்க பிசினஸ்க்கு பிசினஸ் ஆயிடுச்சு. அது இந்த டயபெட்டிக் கிட் எப்படிங்க 3 மாசத்துக்கு வரும். இந்த பிளாக் வாட்டர் சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ண 3 மாசம், கார்டிசெப்ஸ் 90 கேப்சூல் டெய்லி யூஸ் பண்ணா 3 மாசம், சைபீரியன் ஜிங்ஷனு இந்த பாருங்க மனுஷு உடம்பு மாதிரியே இருக்கும், நரம்புல அவ்வளவு ஸ்ட்ரென்த். அவங்க சுகர் பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எந்திரிச்சு பாத்ரூம் போறதுக்குள்ளே யூரின் போயிருவாங்க, நரக வேதனை. அதெல்லாம் வீட்லயும் திட்டு, அவங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய மெடிசன் சாப்பிட்டு அந்த கிட்னி வந்து எல்லா மெடிசனையும் ஃபில்டர் பண்ணி அந்த சத்தை இழந்திருக்கும். ஸோ அந்த கிட்னிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணுங்க. அப்ப இந்த சைபீரியன் ஜிங்ஸ்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா 10 நாள்ல அவங்க யூரின் அடக்கி வச்சு பாத்ரூம் போலாம், பாத்ரூம் போய் யூரின் போலாம். அப்படி ரிசல்ட் கிடைக்குங்க. அப்படி ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் தெரியுங்களா உங்களுக்கு. நீங்களாம் வந்து ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு இதுல இருந்து அவங்க ரெக்கவர் ஆனாங்கன்னா உங்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளவு மன வேதனைங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டீவியா டிராப்ஸ், இனிப்பு துளசி, காலையில 5 சொட்டு யாரெல்லாம் குடிச்சிட்டே வரீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் சுகர் வராது. ஏன்னா கடவுள் மனிதனை படைக்கும் போது ஒவ்வொரு உறுப்புக்கு உண்டான பொருளையும் படைச்சிட்டாரு. அப்ப கணையத்துக்கு உண்டான பொருள் என்னன்னா ஸ்டீவியா டிராப்ஸ், இனிப்பு துளசி. டெய்லி 5 சொட்டு கொடுத்தீங்கன்னா கணையத்துக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நம்ம சக்கரை வியாதில இருந்து தப்பிச்சுக்கலாம். சப்போஸ் சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா இது எடுத்துக்கும் போது சுகர்ல இருந்து ரெக்கவர் ஆகலாம். அதே மாதிரி மதுமேக நிவாரண வட்டி, மதுமேக நிவாரண சூரன். சாப்பிட்டதுக்கு முன்னாடி வெட்டி, சாப்பிட்ட அப்புறம் சூரன். அப்ப முன்னாடி கண்ட்ரோல், பின்னாடியும் கண்ட்ரோல். சேலஞ்ச் பண்ணி கொடுங்க. இன்சுலின் பேஷண்ட் இந்த பேக்கேஜை எடுத்து 3 மாசத்துல அவங்க இன்சுலினை நிப்பாட்டலன்னா பணம் வாப்பஸ் சார், மணி பேக் கேரண்டி கொடுங்க. அப்படி அருமையான ப்ராடக்ட் டயபெட்டிக் பேக்கேஜ். இது எவ்வளவு தெரியுங்களா? எம்ஆர்பி 11,500 ரூபாங்க. அது நமக்கு கம்பெனி கொடுக்கறது வெறும் 6,500 ரூபாய். 5000 பிவி கொடுக்குறாங்க இதுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா லிவர் டீடாக்ஸ். இன்னைக்கு உண்மையிலேயே தமிழ்நாடுக்கு தேவையான ப்ராடக்ட் இதுதாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் சொல்றோம் இல்லைங்களா, பண்ணாத அட்டிவலி இருக்காது, பட் ராஜ வைத்தியம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த லிவர் டீடாக்ஸ் கேட்டு இதுதான் ட்ரிங்க்ஸ் பண்றாங்கன்னு இல்ல, கட்டாயம் அவங்க கொடுக்கணுங்கிறதுக்கு நான் அதை சொல்றேங்க. எல்லாருமே குடிக்கணும். எல்லாருடைய லிவரும் தாங்க கழிவா இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா நமக்கு நிறைய நம்ம உடம்புல வந்து அதிகமான ஒர்க் பண்ற ஒரு உறுப்பு என்னன்னா லிவருங்க. 500 விதமான வேலையை லிவர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதனாலதான் கடவுள் வந்து லிவருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு அதிசயத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம பிறக்கும் போது நம்ம கண் என்னவோ அதுதான், அதே கண்ணதான் இன்னைக்கு டேட்டு முடி இருக்குங்க. ஓகேங்களா. நம்ம வாய் என்னவோ அதுதான், இதயம் என்னன்னா அதேதான், கிட்னி என்னன்னா அதுதான். ஓகேங்களா. எந்த மாற்றமும் மாறாதுங்க. ஆனா லிவர் மட்டும் பாத்தீங்கன்னாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தன்னை புதுப்பிச்சுக்கும். முன்னாடி இருந்த செல்லு இப்பக்கே இருக்காதுங்க. லிவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தன்னை புதுப்பிக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால லிவர் தானம் கூட பண்ணலாமாங்க. உங்க லிவரை 2ஆ வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே வருஷத்துல அந்த லிவர் மறுபடியும் முழுசா வளர்ந்துரும். வெட்டி வாங்கிட்டு தானம் வாங்கினார் இல்லைங்களா, அவருக்கும் லிவர் வந்து முழுசா வளர்ந்துருங்க. அப்படி ஒரு அதிசயமான உறுப்பு வந்து நம்மளுடைய லிவர். அப்படிப்பட்ட லிவரை டேமேஜ் பண்ணிடுறாங்க. அப்ப நீங்க ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்றாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க உரிமையா சொல்லுங்க, ஏயா நீ ட்ரிங்க்ஸ் பண்ற, ஒரு லிவர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு பஞ்சகாமம் வந்துச்சுன்னா கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது, உங்க குடும்பம் உன்ன நம்பிதான் இருக்கு. இந்த காலங்காலத்துல இந்த ப்ராடக்ட் சாப்பிடுன்னு இந்த ஸ்டெம் செல்லு, இந்த லிவர் கால்ப்பு வட்டி, இந்த மில்க் திஸ்டல், இது 3மே லிவருக்குங்க. ஸ்டெம் செல்லு, லிவர் கால்ப்பு வட்டி, மில்க் திஸ்டல். அப்படியே லிவர் வீங்கி போயிற ஸ்டேஜ் இருந்தா கூட அப்படியே ஸ்ட்ரென்த் கொடுத்து வீக்கத்தை வத்த வச்சிரும். அதுக்கப்புறம் கார்டிசியஸ் மைசிலியம் நான் சொன்ன இல்லைங்களா, 600 வியாதிக்கு அது கொடுக்கலாம். இதனுடைய எம்ஆர்பி பாருங்க 11,800 ரூபாய், நமக்கு 7,250 ரூபாய்க்கு தராங்க. அடுத்தது இன்னொரு கிட் வச்சிருக்கிறாங்க, ஹூமன் கிட். அதாவது லேடிஸ்க்குனே கொடுத்துருக்காங்க உமன் கிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஹார்மோனல் பேலன்ஸ். இதுலயும் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஸ்டெம் செல்லு, அதுக்கப்புறம் டெய்லி எனர்ஜி ஃபிட்னஸ் ப்ராடக்ட், என்ன சொல்லுது என்றும் இளமையா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு எனர்ஜி ப்ராடக்ட். அதுக்கப்புறம் அயன், இன்னைக்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இரும்பு சத்தை கம்மிங்க, அதனாலதான் பாத்தீங்கன்னா அயன் பாத்தீங்களா. இதுலயும் கார்டிசெப்ஸ், இந்த கார்டிசெப்ஸ் இல்லாத எந்த பேக்கேஜுமே வராதுங்க. அதுக்கப்புறம் குஷியாங் வட்டின்னு ஒண்ணு இருக்கு, மென்சுரல் கேர்னு இருக்கு. இன்னைக்கு லேடிஸ்க்கு எல்லா லேடிஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, இந்த மாசம் இர்ரெகுலர் பீரியடுங்க. அந்த டைம்ல வயிற்று வலின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துருவாங்க, அவ்வளவு கஷ்டங்க. ஓகேங்களா. ஒன்னா ப்ளீடிங் போயிட்டே இருக்கும், 10 நாள் 15 நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்.
ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ஒரு முறை வரும். புரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி ரெண்டு பிரச்சனை இருக்குங்க. அந்த 2 பிரச்சனைக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். 11,800 ரூபாய், நமக்கு 7,250 ரூபாய், இதுக்கும் 5000 பிவி. அடுத்தது ஒரு சூப்பர் டூப்பர் கிட் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிவி கிட்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இதுல இருக்கிற ப்ராடக்ட் கிட்டத்தட்ட எம்ஆர்பி வந்து 21,500 ரூபாங்க. சோ 21,500 ப்ராடக்ட் நமக்கு எவ்வளவு தெரியுங்களா கொடுக்குறாங்க? 9,000 கொடுக்குறாங்க. ரைனோத்தார்ல ஒரு செட்டு, ஆல்கலைன் வாட்டர்ல ஒண்ணு, ஸ்டெம் செல் ஒரு செட்டுங்க, வத்தாகரி வட்டி, அலோவேரா ஜெல்லு, பேஸ்ட், சோப்பு, அப்புறம் பிளான்ட் புரோட்டீன், இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8,000 கிட்டத்தட்ட 9,000 ரூபாய். அதுக்கு 5000 பிவி கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய பேக்கேஜ் இருக்கு. அப்ப இந்த பேக்கேஜ் வச்சு எப்படி சார் பிசினஸ் பண்றது அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. நீங்க உங்களுக்கு எந்த கிட்டு பிடிச்சிருக்கோ நீங்க இன்னும் ஒரு 4-5 கிட்டு வரப்போகுதுங்க. வெயிட் லாஸ் கிட்டுன்னு ஒண்ணு வரப்போகுதுங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு 4-5 நாள் அதிகம் லான்ச் பண்றேன்னு பிளான் பண்ணி இருக்கிறாங்க வெயிட் லாஸ் கிட்டு. அப்ப வீட்டுல யாருல குண்டா இருக்காங்களா, வெயிட்ட குறைச்சிக்க பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா அவங்களை இன்வைட் பண்ணலாம். அப்படி அருமையான பேக்கேஜ் வந்து நிறைய இன்னொரு 4-5 கிட்ட அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி சார், இதுல இந்த கிட்டு பேக்கேஜ்ல வரும்போது என்ன சார் இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு மிகப்பெரிய என்ன தெரியுங்களா? சோ நம்ம கம்பெனில பிளான் சொன்னீங்களா, இது பைனரி ஏபி மேட்ச் பண்ணா நம்ம இன்கம். ஆனா அன்லிமிட்டெட் சீலிங்கே கிடையாது. அப்ப நான் எல்லார்கிட்டையும் எப்படி தெரியுங்களா சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு எல்லாருமே எப்பயாச்சும் ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு போய் பிட்காயின் இல்லைன்னா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு கம்பெனில போய் பணத்தை இழந்து ஏமாந்துடுறாங்க. முன்னாடி சம்பாதிக்க பின்னாடி நிறைய பேர் லாஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? சோ அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க, பைட்டோ அட்டோமின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க, வெறும் 6,500 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னே பேசுங்க, இது உங்க உடம்புக்கு போற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நீங்க அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்னே பேசுங்க. 6,500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 12 வாரத்துல 22 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது பிளான் வச்சிருக்கிறான்னு சொல்லுங்க. 22 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். பேசிட்டே இருக்கிறீங்க. ஹலோ சார், யாரோ பேசிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் அப்படியே மீட்ல போறேன். குருபதம் சார், அப்படியே இருங்க, நான் உங்களுக்கு மீட்ல போறேன், நீங்க பேசாதீங்க. சார் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது சார், தெரியுது. தேங்க்யூ. அப்ப நம்ம பண்ண வேண்டியது சார் 12 வாரத்துல 22 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு கம்பெனில பேக்கேஜ் சொல்லுவாங்க சார். ஒரு பேக்கேஜ் 15,000, 25,000, நீ 7 ஐடி போடு, ஃபேமிலி ஐடி போட, ஒவ்வொரு ஆளையும் குறைஞ்ச போச்சு ஒரு 30,000, 40,000, 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஒண்ணுமே வேணாங்க, இந்த பிளான மட்டும் சொல்லுங்க போது சந்தோஷப்படுவாங்க. வெறும் 6,500 ரூபாய் சார். யார் வீட்டுல 6,500 ரூபாய் இல்ல சொல்லுங்க? பணக்காரனா மாறிட்டாங்களா? பிசினஸ் பண்ணணும், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். அதாவது நீங்க ஒரு 6,500 ரூபாய் பிசினஸ் கொடுத்த மாதிரி உங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து சார் எங்கேயோ பஸ்ல போயிட்டு ஓபன் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சார் எல்லாரும் வீட்லயே இருங்க. சோ முதல் வாரம் சார் நீங்க பண்ண வேண்டியது தெரியுங்களா? யாரா இருந்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை கொடுங்க சார். பைட்டோ அட்டாமின்னு ஒரு கம்பெனி இருக்கு, 6,500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், என் கூட நில்லு, 12 வாரத்துல நம்ம 22 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்லுங்க. அப்படியா என்னன்னு கேட்பாங்க. அப்படியே உட்கார வச்சு பிளான சொல்லுங்க. முதல் வாரம், அதாவது இது 12 வீக்ஸ் டாஸ்க் சார். முதல் வாரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன ஏதாவது ஒரு பேக்கேஜுக்குள்ள வாங்க. மினிமம் பேக்கேஜ் 6,500 ரூபாய். நீங்க டயபெட்டிக் பேக்கேஜ் கூட வாங்க, 6,500 ரூபாய் சார். ஓகேங்களா? 5000 பிவி கம்பெனி பிளான் பண்ண என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரம் 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுங்க, ஏபின்னு 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுங்க. சோ அப்ப உங்களுடைய முதல் வாரம் உங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா 550 ரூபாய். ஓகேங்களா? 2வது வாரம் அந்த 2 பேர்கிட்டயும் நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒரு 20 பேர் லிஸ்ட் போட சொல்லுங்க. சார் நமக்கு தேவை அவங்ககிட்ட நீங்க ஜாயின் பண்ணிட்டாலே அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, இல்லைன்னா அவங்க நம்ம டீமுக்கே வேணாம். எப்படின்னா நீ ஜாயின் பண்றியா, முதல் வாரத்துல 2 பேரை நீ காமிக்கிற ஐடியா இருந்தா ஜாயின் பண்ணு,
இல்லைன்னா பாய் நீ நானும் ஃப்ரெண்டு, உனக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா நீ என்கிட்ட வாங்கிக்க, உனக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க கஸ்டமரா வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம நம்ம லட்சியத்தை அடையிறதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா அது பிசினஸ் குள்ளார வந்திருக்கிறோம். சும்மா ஏனோதான பிசினஸ் பண்றீங்க, நமக்கு தேவையில்லை. நீங்க அவங்களை கஸ்டமரா வச்சுக்கிங்க. வந்தாங்கன்னா வாரத்துல இந்த வாரம் நீங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஐடியா இருந்தா நீங்க வாங்க பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்களே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல் வாரம் நீங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. அந்த 2 பேர்கிட்ட சொல்லியே நீங்க சேர்த்துங்க, இல்லைன்னா வேணாம். அந்த 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 20 பேரோட லிஸ்ட போட சொல்லுங்க. அந்த 20 பேர் லிஸ்ட்ல அவங்க கிட்ட கேளுங்க, நான் சொன்னா இப்ப நான் எப்படி சொன்னதுமே நீங்க ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க சொன்னா உடனே ஜாயின் பண்ற மாதிரி ஒரு 2 பேரு காமிங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் பாக்கலாம்னு சொல்லுங்க. அப்ப அவங்க 2 பேர்கிட்ட போய் பேசும்போது பாருங்க, நான் 20 பேர் லிஸ்ட போட்டிருக்கிறேன், இப்ப நீ உடனே ஜாயின் பண்ணா இந்த 20 பேரும் உனக்கீழ, புரியுது இல்லைங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்க ஜாயின் பண்ணாதான் அந்த 20 பேர் அவங்க கீழே வருவாங்க. அப்ப அவங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப 2வது வாரம் அந்த 2 பேரும் ஆளுக்கு 500 550 ரூபா வாங்கியிருப்பாங்க, உங்களுக்கு 1100 ரூபாய். 3வது வாரம் உங்களோட இன்கம் 2200 ரூபாய். அந்த 2 பேரும் 1100 ரூபாய் 1100 ரூபாய் வாங்கியிருப்பாங்க, உங்களுக்கு 2200 ரூபாய். 4வது வாரம் உங்களோட இன்கம் 4400 ரூபாய். அந்த 2 பேரும் 2200 2200 வாங்கியிருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற 4 பேர் 1000 வாங்கியிருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற 8 பேர் 500 வாங்கியிருப்பாங்க, உங்களுக்கு 4400 ரூபாய். ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை சம்பாதிக்க வச்சா மட்டும்தான் நமக்கு வருமானம் வரும். அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். கீழே இருக்கிறவங்களை தூக்கி விட்டா மட்டும்தான் நம்ம வளர முடியும். அடுத்தது 5வது வாரம் உங்களுடைய இன்கம் 8800 ரூபாய். 6வது வாரம் நம்மளுடைய இன்கம் 17600 ரூபாய். 7வது வாரம் உங்களுடைய இன்கம் 35200 ரூபாய். 8வது வாரம் உங்களுடைய இன்கம் 70400 ரூபாய். சார் 9வது வாரம் உங்களுடைய இன்கம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் டச் பண்ணிருங்க, 1,40,800 ரூபாய். இதுக்கப்புறம் இந்தியால எந்த கம்பெனி பிளான சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எந்த கம்பெனியா இருந்தாலுமே வாரத்துக்கு சீலிங் அப்படி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 2,10,000 இல்ல 2,50,000 அப்படி பிக்ஸ் பண்ணிருவாங்க, அதுக்கு மேல தரமாட்டாங்க. பட் இந்த இடத்துல நம்மளோட ஹைலைட் என்னன்னா 10வது வாரம் நம்மளுடைய வருமானம் 2,81,000 ரூபாய். 1 ரூபாய் கட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கம்பெனி அன்லிமிட்டெட் சீலிங். அப்போ 11வது வாரம் நம்மளோட இன்கம் எவ்வளவு சார், திங்க் பண்ணி பாருங்க, 5,63,000 ரூபாய். 12வது வாரம் நம்மளுடைய வருமானம் கிட்டத்தட்ட 11,26,000 ரூபாய். 12வது வாரம் இது நீங்க மாசம் 2 பேருன்னு எடுத்துட்டு போனீங்கன்னா 12 மாசம், வாரம் 2ன்னு எடுத்துட்டு போனீங்கன்னா 12 வாரம். இது 12 மாசமா 12 வாரமா அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்புல இருக்கு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம 12 வாரத்துல நம்மளோட இன்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய். இதை விட எந்த கம்பெனி சார் தரும், திங்க் பண்ணி பாருங்க. 13வது வாரம் 14வது வாரம் எல்லாம் நம்மளுடைய